நான் இன்றைக்கி செய்ய போகிறது பிடிக்கொழுக்கட்டை. இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் நம்ம நெய்வேத்தியமாக படைக்கலாம். இது வந்து 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் வெல்லமோ இல்லை 3/4 கப்பு நம்ம வந்து ஸ்வீட் எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா தேங்காயும் ஏலக்காயும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பிடிக்கொழுக்கட்டை. இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி செய்கிறேன். 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன், அதாவது கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் ஓகே. பச்சரிசி இது 1/4 மூடி தேங்காய், ஏலக்காய் 3, ஒரு சிட்டிகை உப்பு, 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லத்தை போட்டுட்டு நம்ம இப்போ பாகு காய்ச்சி தனியாக வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம இந்த பச்சரிசி மாவை போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா சூடாக இருக்கிறதுனால நம்மளால் கையில் பிடிக்க முடியாது. அப்படியே நல்லா அப்படியே அந்த வெல்லம் வந்து நல்லா இழுத்துக்கும். இப்போ வந்து தேங்காய் ஏலக்காய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும் இது இந்த சீடு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஏலக்காயினோட சீடு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் இது நல்லா பிடிக்கிற பதம் இருந்தாவே போதும். அப்போ தான் வந்து அந்த பிடிக்கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். இப்போ ஆறிடுச்சு. இதையும் நல்லா எடுத்துட்டு இப்போ வந்து கையில் வந்து இந்த மாதிரி பசையணும். சூடாக இருக்கிறப்பே கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் அந்த பதம் வந்து கரெக்டாக வரும். என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸு இந்த மாதிரி நம்ம பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து இட்லி தட்டில் நம்ம வேக வைக்கணும். இது வந்து என்னன்னா 7 to 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சுட்டுனா போதும். இப்போது கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் பிடிக்கொழுக்கட்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.